என்னை விட்டுலாம் போயிடலாம் மாட்டேன்ல. ஹே சாரிடா, அந்த பையன் உன்னை அப்பான்னு சொன்னதும் எனக்கு ஒன்றுமே புரியல. அதான் அந்த மாதிரி பேசிட்டேன். பரவாயில்ல, நானும் அவன்கிட்ட இதான் உன் அம்மான்னு சொன்னா அவன் என்ன யோசிப்பான்னு தெரிலையா, அதான் டக்குன்னு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன். கவியா, உனக்கு நான் அன்பை பார்த்துக்கிறது ஓகே தானே? ஹே, இப்போ அவன் சின்ன பையனை இருக்க வரைக்கும் தான். கொஞ்சம் வளர்ந்து அவனுக்கு விவரம்லாம் தெரிஞ்சோடனே நான் யாருங்கிற உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். அது வரைக்கும் டி ப்ளீஸ். வேண்டாம் குரு. வேணாண்ணா எப்படி காவியா, பாவண்டி குழந்த. ஏய், எதுவும் அவன்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னேன். யாரும் இல்லாமல் இருக்கிறதோட வழி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம 2 பேரும் வேணா அவனை பார்த்துப்போம். நான் கூட இந்த விஷயம்லாம் தெரிஞ்சோன்னே அன்பை ஏற்றுக்க மாட்டேன், என்னை விட்டு போயிடுவான்னு நினச்சேன் தெரியுமா. ரொம்ப தேங்க்ஸ் டி. ஏ குரு, சாரிடா. நீ ஒரு வாட்டி ஒரு விஷயத்த முழுசா சொல்றதுக்கு முன்னாடியே நானும் அவனை புரிஞ்சுக்கிட்டு தப்பாக முடிவு எடுத்துடுறேன். பரவாயில்ல, நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கிறல்ல, அது போதும் காவியா. நமக்குள்ளே எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் சொல்லி புரிய வச்சிருவேன். என்னை விட்டு அவ்வளோ சீக்கிரம் ஒன்றை போக விட்ற மாட்டேன்.